ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம வேப்பிலை வச்சு டீ எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, உங்களோட இம்யூனிட்டியை ரொம்பவே பூஸ்ட் பண்ணும். இந்த டீயை நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை வச்சு குடிக்கலாம், ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு சாஸ் பேனை சூடு பண்ணிக்கோங்க, அதில் 2 கப் தண்ணி சேர்த்துருங்க. இன்றைக்கி நான் ஒரு 15 வேப்பிலை எடுத்திருக்கேன், அதை நல்லா கழுகிட்டு இந்த தண்ணியில் சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பனங்கல்கண்டு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பனங்கல்கண்டு இல்லைன்னா நீங்கள் ரெகுலர் சுகர் இல்லாட்டி வெல்லம், கருப்பட்டி எதுனாலும் சேர்த்துக்கலாம். தேன் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டும். இந்த தண்ணியில் அந்த வேப்பிலையோட எல்லா ஃப்ளேவர்ஸும் நல்லா இறங்குற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கலாம். இந்த வேப்பிலை டீ கண்டிப்பாக கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கசப்பாக தோணுச்சுன்னா 15 இலைக்கு பதிலாக கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். சில வேப்பிலைகள் ரொம்ப கசப்பாக இருக்கும். அந்த மாதிரி கசப்பு இருந்துச்சு அப்படின்னா 2லேருந்து 3 இலை மட்டும் 1 கப் ஆஃப் டீக்கு சேர்த்துக்கிட்டா அது கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு, அப்பப்போ நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் இலைகள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம தண்ணி கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு, நல்லா லைட் க்ரீனாக வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இதை வடிகட்டிட்டு நல்லா சூடாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்தி அண்ட் ஈஸியான வேப்பிலை டீ ரெசிபி உங்களோட இம்யூனிட்டியை ரொம்பவே பூஸ்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக அந்த வேப்பிலை டீ ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.